மனோஜுக்கு சரியான ஆப்பு வைத்த ரோகிணி நடந்தது என்ன தெரியுமா? நம்ம ரோகிணியை எப்படியாச்சும் பார்த்தோன்னாக்கா இந்த 5 லட்சத்தை அவன் மேலே தூக்கி விசாட்டிட்டு பணத்தை கொடுத்து இங்கேருந்து நம்ம அனுப்பிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் மாஸ்டர் பிளான் போட்டு பார்த்தோன்னாக்கா ஒரு வேலையை செஞ்சார். கடைசியில் பார்த்தா நம்ம மனோஜுக்கு இந்த மாதிரி ஒரு நிலமை ஆகும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நம்ம மனோஜ் எதிர்பார்க்கவே இல்லைங்க. அப்படி என்னடா சம்பவம் அப்படின்னு பார்த்தா நம்ம மனோஜ் என்ன பண்ணாருன்னா, இப்போ ரோகிணிக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு நம்ம வேற ஒரு பொண்ணை திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்றது தான் அவரோட நோக்கமாகவே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஏன்னா ரோகிணி என்ன நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டா, என்னை ஏமாற்றிட்டா அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவர் இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த விஜயோட ரூட்டில் தான் பார்த்தீங்கன்னாக்கா போயிட்டு இருந்தார் இந்த மனோஜ். ஆனால் நடந்தது என்னன்னா, தனியாக நானாக ஒரு விஷயத்த பண்ணுறேன்னு சொல்லிட்டு முட்டாள் மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பணத்துக்காக இப்போ ரோகிணியை பார்த்தீங்கன்னாக்கா டிவோர்ஸ் பண்ணுறதுக்காக பணம் கொடுத்தா சொன்னால் போயிடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு முட்டாள் வேலையை பார்த்தீங்கன்னாக்கா பண்ணிட்டாரு. அப்படி என்ன விஷயம்னா, இப்போ இவங்க இருக்கும்போதே டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு கல்யாணத்தை பார்த்தீங்கன்னாக்கா பண்ணிட்டாங்க. ஆனால் அதுவும் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் என்ன நினச்சிட்டாருன்னா, பணத்தை கொடுத்தா இவ போயிட போகிறா, நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் வரப்போகுது, நம்ம உரிமையாக அவளை பார்த்தீங்கன்னா வீட்டில் கூட்டிகிட்டு எல்லோரும் முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மனோஜ் எடுத்த ஒரு விபரீத முடிவு தான் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா கத்தி வச்சுட்டு இருக்கிற மாதிரி அவருக்கு இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம ரோகிணி டிவோர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தெளிவாக ஆணித்தனமாக அடித்து சொல்லிட்டாங்க. எதனாலனா, இப்போ அவங்க வயிற்றில் குழந்தை இருக்குது. அது எப்படி பார்த்தீங்கன்னா தெரிய வந்துச்சுன்னா, முக்கியமாக இப்போ ரோகிணி கையெழுத்து போட சொல்லும்போது என்னால் முடியாது அப்படின்றத பார்த்தீங்கன்னா வெளியே சொல்ல முடியாமல் தவிச்சிட்டு இருந்தாங்க. கடைசியில் மயக்க போட்டும் பார்த்தீங்கன்னாக்கா கையெழுத்து போடக்கூடிய அந்த ஒரு சமயத்தில் நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ தான் தெரியுது என்னாச்சு ஏதாச்சு, ஏன் என் மயக்கம் போட்டு விழுந்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரோகிணி கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா டாக்டர் பார்த்து சொல்கிறாங்க. அவங்க மயங்க போட்டு விழுந்தது யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ட்விஸ்ட்டாக இருந்துச்சோ இல்லையோ, ஆனால் நம்ம மனோஜுக்கு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டாக தான் இருந்துச்சு. அவருக்கு கையும் வரல காலும் வரல, என்னடா இந்த மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக பார்த்தோன்னா நம்ம இவ போயிடுவான்னு சொல்லிட்டு நம்ம அவளுக்கு வேறு கழுத்தில் தாலியை கட்டிட்டோம், இப்படி வசமாக சிக்கிக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இருந்தாலையும் இந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரோகிணி நம்ம மனோஜை கட்டி பிடிச்சி இனிமேல் நீங்கள் தான் எனக்கு எல்லாமே, நம்ம குழந்தைய நல்லபடியாக நம்ம பெற்று எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லி நம்ம மனோஜுக்கு பெரிய ட்விஸ்ட்டை வச்சுட்டாங்க. நம்ம மனோஜ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எதுவுமே பேச முடியாது. நம்ம ரோகிணியை வீட்டை விட்டு போகணும் பார்த்தீங்கன்னா சொல்லவும் முடியாது. ஏன்னா ஒரு கர்ப்பிணி பெண்ணு ஆகிட்டாங்க. அவங்கள எந்த ஒரு சித்திரவதை பண்ணாலையும் அவங்க அதுக்கான தண்டனையை அனுபவிக்குவாங்க அப்படின்றது தான் அவங்களோட இப்போ ஒரு குறிக்கோள் பார்த்தீங்கன்னா சொல்லி மிரட்டலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆகிடுச்சு. நம்ம ரோகிணி இந்த அளவுக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. அது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் பண்ணி வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.